அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 18,100 கால் புட் செல்லரை ஏமாற்றிய சந்தை அப்படிங்கிறது. ஏன்னா நேற்றைய அட்டவணையில் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராடல் இருந்தாங்க. அப்போது அவங்க ஒரு ஷார்ட் ஸ்ட்ராடலாக இருந்திருந்தா அவங்களுடைய இம்பேக்ட், அவங்களுடைய ரேஞ்ச் என்னவோ அதுதான் இது ஏமாற்றிய சந்தை அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். லாங் ஸ்ட்ராடல் எடுத்தவங்களுக்கு 55% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி 0 to ஹீரோ. இன்றைக்கி கால் பையர்ஸை இன்றைக்கி ஒரு செலப்ரேஷன் என்ஜாய்மெண்ட் மோடுக்கு கொண்டு போயிட்டாங்க மார்க்கெட். என்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்றைய க்ளோஸ் 18,089. அதாவது லாஸ்ட் வீக்கோட க்ளோசிங் 18,065. இன்றைக்கி அதுதான் லோ. அதாவது லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ் அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி லோ அமைஞ்சிருக்கு. அதற்கப்புறம் சந்தை பார்த்திங்கன்னா 18,267 இருந்துள்ளது. அப்போ ஹையுக்கும் லோவுக்கும் 200 புள்ளிகள். நேற்று அதற்கு முந்தைய தின ரேஞ்சை விட இன்றைய ரேஞ்ச் மிக அதிகமாக இருந்திருக்கு. காரணம் இன்றைக்கி வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங்காகவும் அமைந்ததுனால. நேற்றைய அடிப்படையில் நம்மளுக்கு சந்தை பார்த்திங்கன்னா ஸ்ட்ராடல் 18,100 கால் 100 புட் கொடுத்துருந்தாங்க. இதனுடைய 2 ப்ரீமியம் நம்மளுக்கு 100 ரூபாய் வரதுனால ஆட் பண்ணால் 100 ரூபா வரதுனால 98 ரூபா 97 ரூபா வரும். நம்ம 100 ரூபாயை கொடுத்துருக்கோம். அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு 18,100 இருந்து மார்க்கெட் 18,200 கடக்காது, 18,000 கீழ் செல்லாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த ஸ்ட்ராடல். இது லாங் ஸ்ட்ராடலாகவும் இருக்கலாம், ஷார்ட் ஸ்ட்ராடலாகவும் இருந்திருக்கலாம். அப்போது ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு மார்க்கெட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக 18,200க்கு மேலே அபோவ் போயிருக்கக்கூடாது, 18,000க்கு பிலோ போகக்கூடாது. அப்போது 18,200க்கு மேலே போச்சுன்னா இந்த ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு 100% லாஸ் அப்படிங்கிறது தான் ஏற்படும். அதுதான் இன்றைக்கி. அப்போது அந்த ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணவங்கள மார்க்கெட் ஏமாத்திருச்சு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ லாங் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ 2 ப்ரீமியத்தையும் பை பண்ணால் அவங்களுக்கு 98 ரூபா கிடைக்கும். அதாவது அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 18,100 கால் மட்டுமே பார்த்தீங்கன்னா 155 ரூபா போயிருக்காங்க. அப்போ 100 ரூபா கிட்ட இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு 155 ரூபா அப்படிங்கிறது ரிட்டர்ன்ஸ். 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி 155 ரூபா தான் இருந்திருக்கு. ஏன்னா 18,100 கால் நம்மளுக்கு லைவில் இருக்குது அப்படின்னா 18,100 புட் 0 இருக்கும். அப்போ இவங்க மட்டும்தான் லைவில் இருக்காங்க. அப்போ 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இப்போ 155 ரூபா இருந்திருக்கு. அப்போ 55% நேற்று ஸ்ட்ராடல் லாங் ஸ்ட்ராடல் கொடுத்தவங்களுக்கு இது காரணமாக இருந்திருக்கு. அப்போ எதனால் அப்படின்னா அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனதுனால மட்டும்தான் என்ன இருக்குங்க, நம்மளுக்கு லாபம் கிடைத்துள்ளது. அவர்களுக்கு 55% லாபம் கிடைத்துள்ளது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்ம சொன்னோம் 100% டைம் வேல்யூ கட் ஆகிட போகுதுன்ட்டு. இன்றைக்கி பாருங்கள், இப்போ மார்க்கெட் 18,150 18,300 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது 150 பாயிண்ட்ஸ். 18,150 கால் 105 ரூபாய் இருக்கிறாங்க, இவங்க 44 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போது 150 ரூபா. அப்போது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்குது. அப்போ டைம் வேல்யூ அனைத்துலேயுமே 0 ஆயிடுச்சு. அப்போ இதை 0 பண்ணக்கூடிய கான்செப்ட் தான் நம்மளுக்கு. இது முழுக்க ஆப்ரேட்டட். இதில் நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் இந்த டைம் வேல்யூ 0 பண்ணக்காக எங்கெல்லாம் டைம் வேல்யூ இருக்கோ அதை பார்த்து தான் மார்க்கெட் நகர போகிறாங்க. அப்போ இதனை புரிந்து கொண்டால் மட்டும்தான் சந்தையை நீங்கள் எளிமையாக கற்றுக்கொள்ள முடியும். இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு
18,200 கால் 200 புட் ஒரு ஸ்ட்ராடலாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஒரு ஸ்ட்ராங்கல் 18,100 புட் 18,300 கால். அப்போ சந்தை 18,100 இருந்து 18,300 வரை இருப்பேன் அப்படிங்க சொல்கிறது ஒரு ஸ்ட்ராங்கல். 18,200 மையமாக வைத்து, அப்போ இவங்களோட ப்ரீமியம் பார்த்தா 180 ரூபா வருது. அப்போ 18,380 இந்த பக்கம் வந்து 18,020. சந்தை 18,020 18,380 இருக்கிறேன்னு தான் இவங்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வரைபடம் பார்த்தால் இதில் கொஞ்சம் புரிதல் ஏற்படும். அப்போ வரைபடத்தின் அடிப்படையில் பார்த்தா நிஃப்டியோடது ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட், அப்படி ட்ரெண்டை மதித்து போயிட்டுருக்காங்க. அதோட பிரேக் அவுட் நடுவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல புரியுது. அப்போது இந்த இடத்தில் அவர்கள் என்ன ஏற்பட வாய்ப்பு அப்படிங்கிறத முதலில் நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போது ஒரு 3 நாட்களுக்கு மொத்தம் 3 நாட்களோட கேண்டில் இது. 2 நாட்கள் சின்ன சின்ன கேண்டிலாக இருக்காங்க. இந்த நேர் ஒரு பிக் கேண்டில் கிடச்சாச்சு. இந்த பிக் கேண்டிலுக்கு அப்புறம் சந்தை வந்துட்டு சப்போஸ் இந்த ஹைக்கு மேலே ஓப்பன் பண்ணி அந்த ஹை கீழே வராமையே ஓப்பனுக்கு மேலேயே நிற்கிற வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னா திருப்பி மார்க்கெட் அப் ட்ரெண்டாக ஆகலாம். ஆனால் இந்த பெரிய கேண்டில் அமைஞ்சாச்சு அப்படின்னாலே சந்தை வந்துட்டு அடுத்த நாள் கண்டிப்பாக இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் நம்மளுக்கு வரக்கூடாது. அது இல்லாமல் சந்தை வந்து 18,255 முடிஞ்சிருந்தாலும் 18,200 கால் மற்றும் புட் நம்மளுக்கு ஸ்ட்ராடல் கொடுத்ததுனால ரீடெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு 18,200 ரீடெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத முதலில் நம்ம தெரிந்து கொள்ளணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட லைஃப் ஹை அப்படிங்கிறது நியர்பை 18,800க்கு மேலே இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து இன்னொரு 500 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு தேவை. மார்க்கெட் வந்து மொமெண்டம், அதாவது லைஃப் ஹையை பிரேக் பண்ணுறக்காக. அப்போ இது நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் பண்ணி பார்க்கணும். இப்போ நிஃப்டி இது பார்க்க போனால் நம்மளோட இதில் இது லைஃப் ஹையை பார்த்து போகிறதுக்கு வாய்ப்பு வந்துருச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஆனால் அதை என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இல்லை. இது வந்து இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இல்லாங்கும்போது இந்த மாதிரி பிரேக் அவுட்ஸை வந்துட்டு லோயர் வேல்யூம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இது வந்து 80% நம்மளுக்கு 20% ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் பார்க்கணும். இது வந்து ஒரு தொடர், அதாவது ஒரு ட்ரெண்டை வந்து தொடர்ச்சியாக போயிட்டு தான் இருக்கும். ஆனால் அது பெரிய பிரேக் அவுட்டாக மாறுறதுக்கு 80% கிடையாது. 20% சந்தையில் என்ன வேலை நடக்கலாம். இப்போ இன்றைக்கி நடந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு வாய்ப்புகள் ஏற்படலாம். அப்போ இதன் அடிப்படையில் சந்தையோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கணும். இப்போ சந்தையோட குறியலைனா 18,167 டு 18,340, வைட் ரேஞ்ச் 18,077 டு 18,423. இதில் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு 18,320 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அப்போ உடனே நம்மளுக்கு இங்கே கிராஃபில் நீங்கள் வந்து உடனே மென்ஷன் பண்ணி, இது வந்து நான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் கிராஃபில் மென்ஷன் பண்ணவே கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தோட அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம். இப்போ 18,320 அப்படிங்கிறது நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1. இப்போ நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஒரு சப்போர்ட் 1, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் 1. அப்போ சந்தை வந்து இதற்குட்பட்டு தான் இப்போ இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 18,320 இருக்கும், 18,190 இருக்கும். 18,190 18,320 இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதைத்தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். அப்போது இவங்க இந்த இடத்துக்குள்ளே ஃபஸ்ட் இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். அதை பிரேக் பண்ணால் 18,340 18,366. அப்போ அதனால் இது வந்து வால்டைல் ஜோன் நம்ம அப்படி கொடுத்துருக்குறோம். 18,167 18,340 நம்மளுக்கு வந்து ஒரு வால்டைல் ஜோன் தான். இது வந்து ஒரு பிரேக் அவுட் கொண்டான இம்பேக்டடாக இருக்காது அப்படிங்கிறோம். அப்போ இதை பிரேக் அவுட் பண்ணால் ஒன் சைடு மார்க்கெட்டாக மாறுறக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறத இதனுடைய தாக்கமாக நம்ம சொல்கிறோம். இது வந்து நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி மார்க்கெட் லோ டு ஹை ஒரு 500 புள்ளிகள் இருந்திருக்காங்க. அடுத்த கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 43,500 கால் 44,000 கால் 43,500 புட் 43,000 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ சந்தை 43,000 இருந்து
44,000க்குள்ளே இருக்க வாய்ப்பு. இதனுடைய நடுநிலை 43,500 மையமாக வைத்து நடைபெற போகுது. இங்கே நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது சற்று ஒரு இம்பேக்ட் நம்மளுக்கு தெரியணும். இவங்க பார்த்தீங்கன்னா நியர்பை லைஃப் ஹை, இதுதான் மார்க்கெட்டோட லைஃப் ஹை. அப்போ ஒரு 44,000 அந்த ரேஞ்சில் தான் நம்மளுக்கு இருக்கிறாங்க. பார்த்துடலாம். ஒரு 44,200 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு இருக்குது. அப்போ இங்கிருந்து மார்க்கெட் வந்து ஒரு 500 புள்ளிகள் வந்தாலே நம்மளுக்கு லைஃப் ஹை பிரேக் ஆகுது. அதாவது நிஃப்டி பிரேக் பண்ணுறக்கும் ஒரு 500 புள்ளி, பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணுறக்கும் ஒரு 500 புள்ளினா இப்போ இங்கே வேரியேஷன் நம்மளுக்கு தெரிகிறது. அப்போது பேங்க் நிஃப்டி வந்து நம்மளுக்கு அருகாமையில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போது இங்கே பாருங்கள், 43,500 கால், 44,000 கால், 43,500 புட். அப்போ மார்க்கெட்டை வந்து 43,500 நம்மளுக்கு பேஸ் பண்ணி 44,000 மட்டும் போகிறக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சாச்சு. இதில் நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது இதுலேயும் இல்லை. அப்போ இதில் டைம் வேல்யூ மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். மொத்தம் 500 புள்ளி தான் இருக்கணும். அப்போ இவங்க 372, இவங்க வந்து 466. அப்போது 838, 338 புள்ளிகள் டைம் வேல்யூ அதிகமாக உள்ளது அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த 338 புள்ளியை நம்மளுக்கு எக்ஸ்பைரிக்குள்ளே வந்து என்ன பண்ணணும், 0வாக மாற்ற வேண்டும். இதுதான் நம்மளுக்கு. அப்போ இதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா நம்மளுக்கு குறுகிய இலை 43,411 டு 43,959, வைட் ரேஞ்ச் 43,152 டு 44,248, ரெசிஸ்டன்ஸ் பார்த்து 43,872, 43,959, 44,137, சப்போர்ட் லெவல் 43,534, 43,411, 43,298 இருக்க போகுது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட், ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டை வந்து நம்ம கிராஃபில் பார்த்துடலாம். 43,872. அப்போ நம்மளுக்கு இந்த இடம் நம்மளுக்கு வந்துட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. 43,890 அந்த ரேஞ்ச். அது வந்து டார்க் பண்ணிக்கலாம். அப்போ 43,890 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு. இங்கே நம்ம வந்து ஆப்ஷனோடைய பிரீமியத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது 43,534, இது வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக பார்க்குறோம். அப்போ சந்தை வந்து இந்த கேப்புக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நாளை தினம் இதோட இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். அப்போ மார்க்கெட்டை வந்து இந்த ஒரு பிரேக் அவுட்டை, இந்த ஒரு லாங் கேண்டில் வந்திருக்கு, இந்த லாங் கேண்டிலை மதிக்கணும் அப்படின்னா நாளைக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் வரக்கூடாது. அதாவது நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் முரண்பாடு வரக்கூடாது. அப்படி முரண்பாடு வந்ததுன்னா இது ரெண்டுமே ரீடெஸ்ட். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு 18,200 அப்படிங்கிறது நிஃப்டியோட ஸ்ட்ராடல் இருக்குது. அப்போ 43,500 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராடலாக மாறி இது ரெண்டும் ரீடெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பாக அமையும். அதனால் இதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.